வானவில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்கு தேவையே இல்லை. வெறும் உளுந்தை மட்டும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா போதும். 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உளுந்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு அரை கப் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் கிரைண்டரில் போடலை. சில பேர் கிரைண்டரில் போடணுன்னா போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சிடுறேன். இப்போ நல்லா இருந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுறலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ உளுந்தை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் உளுந்து அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக அரைக்காதீங்க. சில பேர் எண்ணெய் குடிக்கும்னு தண்ணி ஊற்றாமல் அப்படியே கட்டியாக அரைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வடையோ இல்லை போண்டாவோ எது போட்டாலும் சாஃப்டாக இருக்கும் உள்ள. அடுத்ததாக இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுறலாம். இதில் உப்பும் பெருங்காயமும் நான் ஆல்ரெடி மாவு அரைக்கும் போதே அரைச்சிட்டேன். ஸோ இப்போ அரிசி மாவு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவை எல்லா பொருட்களும் சேர்த்து நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு கையில் வந்து லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த போண்டாவை பொரிச்சு எடுக்கணும். இல்லாட்டி மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் போண்டாவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.